வணக்கம். நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் எத்தனையோ மனிதர்களை நம்மளால் சந்திக்க முடியுது. இது அவங்க செஞ்ச புண்ணியமா இல்லை நம்ம செஞ்ச புண்ணியமான்னு தெரியல. ஆனால் ஒரு மனிதரை நம்ம சந்திக்கணும்னு ஒரு நியதி இருந்ததுன்னா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்கள கட்டாயம் நம்மளால் சந்திக்க முடியும். சில அதிசயத்தக்க மனிதர்களும் இந்த பூமியில் இருக்கிறாங்க. நம்ம நினைக்கலாம், நம்மளை கவர்றவங்க எல்லாருமே பெரிய பதவியில், நல்ல படிப்போட, நல்ல செல்வ செழிப்போட இருப்பாங்கன்ட்டு. அது அல்ல. சாதாரணமாக நம்மக்கிட்ட பழகி சாதாரணமான சூழ்நிலையில் இருக்கிறவங்களும் நம்மளை கவருவாங்கங்கிற மீன்ஸ் அவங்களுடைய நடைமுறை, அவங்களுடைய அணுகுமுறை, அவங்களுடைய மனசு நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் டச் பண்ணும். எல்லா மனிதர்களுமே ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில சந்தர்ப்பங்களில் சில மோசமான மனிதர்களையும் நம்ம சந்திக்கிறோம். அதிலிருந்து விலகியும் போயிடுறோம் அந்த மனிதர்கிட்ட இருந்து. ஆனால் சில மனிதர்களை நம்ம சந்திக்கும்போது அப்படி அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் விலக முடியாது. அவங்களுடைய எண்ணமும் நம்மளுடைய எண்ணமும் ஒன்றா, அல்லது அவங்க செஞ்சிருக்கிற செயல் நம்மளைய வியக்க வைக்குதா? ஒரு சந்தர்ப்பத்தை அணுகக்கூடிய பக்குவம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. ஒவ்வொருத்தருக்கும் வேறு மாதிரி இருக்குது. தன்னால் முயன்றதை, தன்னால் இயன்றதை தன்னுடைய உழைப்பாலேயே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களையும் நம்ம சந்திக்க முடியுது. சமீபத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர் சந்தித்தேன். அவர் சொன்ன அவங்கள நான் பார்த்ததில்லை ஆக்சுவலாக. பட் ஆனால் நான் சந்தித்த நபர் சொன்னவங்க தான் அவங்க. பட் அவங்க நான் சந்தித்ததில்லை. என்னுடைய ஃப்ரெண்டு பார்த்துருக்காரு. அந்த அம்மாவுக்கு 50 வயசு ஆகுது இருக்குமா. என்னுடைய நண்பருக்கும் கிட்டத்தட்ட அதே வயசு தான். அவர் கூட படித்த அவங்க 2 பேரும் ஒரே ஸ்கூலு. பட் என் ஃப்ரெண்டு கூட வேலை செய்கிறவர். எல்லா விஷயங்களையும் பேசுகிறதுக்கு எல்லா சந்தர்ப்பமும் ஒரே மாதிரி அமையாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அது ரிலேட்டடாக ஒரு டாபிக் வரும்போது அது ஓப்பன் ஆகுமே ஒழிஞ்சு, வாலண்டரியாக போய் இந்த சந்தர்ப்பத்தில் இதை சொல்லி ஆகணுங்கிற கட்டாயம் யாருக்குமே வர்றதில்லை. அது யதார்த்தமும் அல்ல. அப்படி வீடு கட்டுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நண்பர் சொன்னார், என் கூட படித்தவங்க அவங்களும் வீடு கட்டினாங்க. வீடுனா பெரிய அப்பார்ட்மெண்ட்டு. அவங்களுடைய வீட்டுக்காரர் பெரும் பணக்காரர். சுயமாக சம்பாரித்து, அதாவது ஜீரோவில் இருந்து பல கோடிகளுக்கு சம்பாரித்தவர்னு சொல்லலாம். அவருடைய கேரக்டரு நல்ல அருமையான ஒரு கேரக்டரு. யாருக்குமே தீங்கு நினைக்காதவர், எல்லாத்துக்குமே நல்லது நினைக்கிறவர் தான். அவர் முகத்தில் எப்போவுமே ஒரு சிரிப்பு இருக்கும். கள்ளங்கபடம் இல்லாதவர். யாரு கூட நான் அவரை பார்க்குறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிருந்தது. அந்த அம்மாவை சந்திக்கலை. பட் ஆனால்
அதாவது வழியில் பார்க்கும்போது ஒரு பார்க்கில் பார்த்துட்ருக்கும்போது இவரை பார்த்தோம். அந்த பணக்காரர் வீடு கட்ட போகிறவரை கட்டிகிட்டு இருக்கிறவரை. அவரை பற்றி என் நண்பர் சொல்லும்போது, ஆமாம்மாங்க, இவர் வந்து அருமையான கேரக்டர், இவர் நல்லா சம்பாரிச்சிருக்கிறாரு, யாரையும் ஏமாத்துறதில்லை, எனக்கு தெரிஞ்சு தொழிலில் கரெக்டாக இருப்பார். சில சந்தர்ப்பங்களில் அவர் பணத்தை இழந்ததும் உண்டு. ஆனால் மோரோவராக வந்து அவர் சம்பாரித்த காசை அவர் கையை விட்டு போனதில்லை. இப்போ வந்து சமீபத்தில் வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் ஒன்று கட்டியிருக்கிறாரு, 1.5 வருஷம் தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பர் சொன்னார். அந்த நண்பரை பார்த்தும்போதும் கள்ளங்கவடம் இல்லாத மாதிரி தான் இருந்தால். அவருக்கு ஒரு 62 வயசு இருக்கும். அப்போ சொல்லும்போது சொல்லிகிட்டு இருந்தார், பரவாயில்லைங்க, வீடு கட்டி முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம். ஸோ அந்த வீடு கட்டும்போது நடந்த ஒரு நிகழ்வை வந்து நம்ம நண்பர் சொன்னார். இவர் பெங்களூரில் வேலை, அவருக்கு வாரங்கண்டா திருப்பூர் வந்துட்டு போவார். வாரத்தில் வந்து வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 4 நாள் இவர் வருவார். 3 நாள் வந்து அவருக்கு அங்கே பெங்களூரில் வேலை. இந்த திங்கள், செவ்வாய், புதன் 3 நாள் அவங்களுடைய அந்த அம்மா அவருடைய ஒய்ஃபை தான் பார்த்துக்குவாங்க. போய் வேலையெல்லாம் எப்படி நடக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறவங்க. திங்கட்கிழமை காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு, இவங்க ஆக்சுவலாக வந்து கோயம்புத்தூரில் இருந்திருக்காங்க, திருப்பூர் டெய்லியும் போயிட்டு வந்திருக்காங்க. காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு, இது வந்து இவ்வளோ பெரிய பணக்காரவங்க இது செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனாலும் அங்கே வேலை செய்கிற அந்த 12 பேர்த்துக்கு, மேஸ்திரி, சித்தாள், மம்முட்டியாள், இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு 12 பேர்த்துக்கு பலகாரம் சூடாக டெய்லி ஒரு பலகாரம், ஒரு நாளைக்கு போண்டா, ஒரு நாளைக்கு பச்சி, ஒரு நாளைக்கு வெங்காய பச்சி, ஒரு நாளைக்கு மிளகாய் பச்சி, இந்த மாதிரி ப்ளஸ் டீ வந்து ஃப்ளாஸ்கில் திங்கள், செவ்வாய், புதன் 3 நாள் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அவசியம் இல்லை, ஒரு 100 ரூபா 200 ரூபா கொடுத்தா அவங்க வாங்கிக்க போகிறாங்க, நல்ல கடையில் வாங்கி கொடுக்கலாம். பட் அதை செய்யாமல் என்னுடைய உழைப்புன்னு இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஹோம் மேக்கரு, வீடை பார்த்துக்கிறாங்க. பட் அவங்க வந்து என்னுடைய உழைப்புன்னு இருக்கணும். எதுவாக இருந்தாலும் நான் இப்போ தானம் பண்ணுறேன்னா என்னுடைய உழைப்பில் பண்ணணும். அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட வாங்கி கொடுக்குறது அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி இல்லை, நான் பண்ணணும் அதை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பக்குவம். எத்தனை பேர்த்துக்கு அப்படி இருக்குங்கிறது தெரியல. நான் ஆக்சுவலாக அப்படியே திங்கள், செவ்வாய், புதன் 3 நாளும் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துருக்காங்க. இந்த திங்கள், செவ்வாய், புதன் 3 நாளும் வந்து காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு இதெல்லாம் செஞ்சுட்டு அவங்க வீட்டில் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு ட்ராவல் பண்ணி, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி, காரில் போகலாம் ஆனால் அவங்க காரில் போகல, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி அங்கே போய் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அங்கேயே வந்து சித்தாள் வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு இவங்க தான் ஓனரம்மான்னு சொல்லி தெரியாது. அந்த சூப்பர்வைசர் என்ன சொல்லியிருக்காரு, அங்கே சைட் சூப்பர்வைசரு, இந்த மாதிரி இந்த அம்மா வந்து பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி ஓனர் சொல்லியிருக்கிறாரு, அவங்க வந்தாங்கன்னா கரெக்டாக வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு சூப்பர்வைசர் போயிட்டார். சூப்பர்வைசர் இவங்கள பார்த்ததில்லை. கரெக்டாக இவங்க 9:30 மணிக்கு வருவாங்க. சூப்பர்வைசர் வந்து இவங்களுக்கெல்லாம் வேலை அலர்ட் பண்ணிவிட்டு வேறு சைட்டுக்கு போயிடுவார். எகைன் அவர் 6 மணிக்கு 6:30க்கு தான் வருவார். இவங்க வந்து 9:30 மணிக்கு வந்துட்டு 6 மணிக்கு வேலை செஞ்சுட்டு 6 மணிக்கு கிளம்பிடுறாங்க. அப்போ அந்த சித்தாளாக கூட வேலை செஞ்சுட்டு இருந்த அவங்க அக்கா, ஒரு 55-60 வயசு இருக்கும் அவங்களுக்குமே, அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து எங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லி வந்த அக்கா வந்து வேலை செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கும் காசை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அரை நேர கூலியை கொடுத்துருக்காரு. இல்லை
அந்த அக்கா வந்து நாங்கள் முழு நேரம் எவ்வளோ நேரம் வேலை செய்வோமோ அதே வேலையை தான் செஞ்சுருக்குறாங்க, நீங்கள் முழு சம்பளத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு அந்த வீக்கெண்டில் கேட்டிருக்காங்க, அந்த 3 நாள் சேலரியும். சரி அப்படியா, சரி ஆமாம், அவனும் பார்த்துருக்குறாரு. பார்த்த உடனே செங்கல் அங்கே எடுத்துகிட்டு போகிறது, இங்கே எடுத்துகிட்டு போகிறது, எந்தெந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருக்குன்னு தெரியும் இல்லைங்களா. அதை வந்து இந்த வேலை முடிஞ்சதை பார்த்து சரி ஓகே 4 ஆள் செய்கிற 4 பேர்த்த இருந்தால் என்ன வேலை முடியுமோ அதே வேலை தான் முடிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி 3 சித்தாளுக்கும் சேர்த்து இவங்களுக்கும் சேர்த்து மொத்தம் 4 சித்தாளினுடைய கூலியை வந்து அந்த செல்வி அக்கா அவங்ககிட்ட கொடுத்துருக்காரு. அடுத்த வாரம் திங்கக்கிழமை இவங்க பலகாரம் கொண்டுட்டு வராங்க. வந்த உடனே வந்து அந்த செல்வி அவங்க அந்த அக்கா வந்து இவங்கக்கிட்ட கொடுத்துருக்காங்க, இந்தாங்க அக்கா நீங்கள் வந்து வேலை செஞ்சதுக்கான கூலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படியா செல்வி, எவ்வளோ வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி வந்து 1800 வந்திருக்குக்கா அப்படின்னு உடனே ஓகே, இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மீதி 4 நாளைக்கு, அதாவது வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த 4 நாளைக்கும் டீ செலவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த 1600 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நாள் 2 நாள் நடக்கலை. அந்த பில்டிங் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பில்டிங் கட்டி முடிக்க வரைக்கும் வாரம் நடந்திருக்கிற ஒரு நிகழ்வு. அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஆகுது, தன்னுடைய உழைப்பை கொடுத்து எந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு செயலை செய்யணுங்கிற ஒரு யோசனை வந்து அதை வந்து இப்படி பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுடைய மனநிலை வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து, இது அன்பான ஒரு அணுகுமுறையா இல்லை ஒரு முதலாளித்துவமான ஒரு அணுகுமுறையா இல்லை என்ன அணுகுமுறைங்கிறதையே வந்து நம்மளால் வந்து யூகிக்கவே முடியல. இதை கேட்ட உடனே நமக்கே ரொம்ப ஒரு எல்லாருமே இந்த உலகத்தில் வந்து சுயநலவாதிகள் தான். அதாவது 99.99% இன்க்ளூடிங் நான், எல்லாருமே சுயநலவாதிகள் தான். ஒரு நாள் கொடுக்கலாம், 2 நாள் கொடுக்கலாம், ப்ளஸ்ஸு நமக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தான் கொடுப்போம். பட் இப்படி வந்து இவ்வளோ நாள் வந்து கொடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து எந்த ஒரு மனநிலைங்கிறதே புரிஞ்சிக்க முடியல. கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதத்துக்கே வந்து பார்த்தாங்கன்னா ஒரு 7000 பக்கமாக வருது, 42,000 45,000 பக்கமாக வருது கிட்டத்தட்ட அந்த 6 மாத பீரியடில். இதனுடைய வேல்யூ என்ன, இது எப்படி அவங்களுக்கு வந்து மனசு வருது அப்படி பண்ணுறதுக்கு? இந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? எனக்கு அதுதான் தெரியல. இந்த மாதிரி வந்து இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க, பூமியில் இருக்காங்களாங்கிறதே எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது. ஏன்னா யாருமே இப்படி கேள்விப்பட்டதில்லை. அதாவது பெரிய பணக்காரங்களாக இருக்கிறவங்க வந்து சப்போஸ் அவங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னாங்கன்னா சண்டை பிடிச்சி கூட வாங்கி கொடுப்பாங்க, அல்லது அவங்களுக்குன்னு கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கெட் மணியில் வந்து கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு 2 நாள் 3 நாள் கொடுக்கலாம். பட் ஆனால் அந்த ஹோல் 6 மாத காலங்கிறது வந்து எந்த விதத்தில் வந்து எப்படியாப்பட்ட மனநிலையில் வந்து அவங்க கொடுத்துருக்க முடியுங்கிறது நினைக்கும் போதே நமக்கு வந்து ஒரு பெரிய மலைப்பாக இருக்குது. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சைட் சூப்பர்வைசரு இவங்களை 6 மாதம் வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஏன்னா இவர் வர்ற நேரத்தில் அவங்க போயிடுவாங்க. மீதி 3 நாள் வந்து இவர் இங்கே இருப்பார். அப்போ வந்து அந்த சமயத்தில் வந்து அவர் தான் ஓனர் தான் இங்கே இருப்பார். பெங்களூர்லேருந்து வந்து 4 நாள் இங்கே இருப்பார். அவரும் வந்து இப்படி வரவங்க வந்து நம்மளுடைய வீட்டுக்காரம்மா தான் சொல்லி அவரும் சொல்லலை. ஜஸ்ட்டு போய் பார்த்துக்கிறேங்கிற சொன்னதோடு மொதல் டைம் சொன்னதோட சரி, இவரும் வந்து சரி ஓகே அவ்வளோ பெரிய ஆள்கிட்ட நம்ம போய் எதுக்கு அதை இதையும் கேட்கணும், அதனால் அவர் வந்தார்னா என்ன வேலை முடியுதுங்கிறதுக்காகவே அப்படியே இருந்துட்டாங்க. கடைசீட்டில் வீடு புண்ணியாச்சு நடக்கும்போது இவங்க தெரியுமில்ல, நம்ம ஓனரம்மான்னா பட்டு சேலை கட்டிட்டு எவ்வளோ ஒரு அவங்களுக்கு இவர் சொன்னது தான் தெரியும், நானும் அவங்களை நேரில் பார்த்ததில்ல, அவங்க வந்து மகாலட்சுமியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பட்டு அந்த மாதிரி வந்து பட்டு புடவையெல்லாம் கட்டிட்டு நெக்லஸ் அது இதெல்லாம் போட்டுட்டு நல்ல ஒரு ஜோடனையாக வந்து முன்னாடி நிற்கும்போது
சூப்பர்வைசர் வந்து, "வாங்கக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? நான் உங்களை பார்க்கவே இல்லைங்களேங்க்கா, ரொம்ப நாள் ஆச்சு, நீங்கள் சைட்டு பக்கமே வரலன்னு" இவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து அந்த சித்தாளு செல்வி அக்கா வராங்க. அப்படியே இவங்கள மலைப்பாக பார்க்குறாங்க. அந்த இதை நினச்சி பாருங்கள். அப்படியே இவங்க வந்து ஃபுல்லாக ஜோடனை பண்ணிவிட்டு, தங்க நெக்லஸ் போட்டுவிட்டு, அருமையான ஒரு தூடை போட்டுவிட்டு, நல்ல பூ முடிச்சு, அருமையான ஒரு புன்சிரிப்போட, நெத்தி வகடில் குங்குமத்தோட, கால் செயின் சகிதம் அப்படியே வராங்க. தங்க வளையல் போட்டுட்டு வராங்க. ஒரு புன்சிரிப்போடு வந்து நிற்கிறாங்க முன்னாடி. செல்வி அக்கா அப்படியே வராங்க. அவங்களுக்கு சேலை, புது சேலை எடுத்து கொடுத்துருக்காங்க. அவங்க புது சேலையை கட்டிட்டு வராங்க. அந்த சித்தாள், அந்த மீதி சித்தாளும் மம்முட்டியாள் மேசன் எல்லாமே வரிசையாக நிற்கிறாங்க. அப்போ இவர் வந்து கேட்குறாரு, "வாங்கக்கா, நல்லா இருக்கீங்களான்ட்டு." இவங்களுக்கு ஒரே ஷாக்கிங். இவங்களா வந்து நம்ம கூட வேலை செஞ்சாங்க அப்படின்ட்டு எவ்வளோ ஒரு அதிசயமான ஒரு உணர்வு வந்து அவங்களுக்கு இருந்திருக்கும். சொல்ல முடியாத ஒரு உணர்வு வந்து அவங்களுக்கு இருந்திருக்கும். அப்போ வந்து சூப்பர்வைசர்கிட்ட அந்த அக்கா, செல்வி அக்கா கேட்குறாங்க, "தம்பி, இவங்க தாங்க்கா ஓனரம்மா." சுச்சோ, என்னப்பா சொல்கிறீங்க? "ஆமாங்க்கா, இவங்க தான் ஓனரம்மா." "ஆடாடா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நான் உங்கள்கிட்ட 3 நாள் கூலி வாங்கிட்டு இருந்தேன்ல வாரம், அது இந்த அம்மா வந்து செஞ்ச வேலை தான், இவங்க தான் வந்து செஞ்சாங்க." அப்போன்னு சொல்லி சொன்ன உடனே அந்த இவனுக்கு சூப்பர்வைசருக்கு எப்படி இருந்திருக்கோ. இந்த விஷயம் வந்து ஓனர் ஆகிய அவர் பெரியவருக்கு வந்து தெரியாது. இந்த விஷயமே தெரியாது. வேலைக்கு வந்த விஷயமே தெரியாது. அவருன்னு நினச்சிட்டு இருக்கிறாரு, ஓகே, போய் வாரம் போய் பார்த்துக்கிறாப்புல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. மேபி டீ ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுப்பாராட்டுருக்குதுன்னு சொல்லி அவங்க அது தெரியும். வேலை செஞ்சாங்க, அந்த காசு இவங்களுக்கே கொடுத்தாங்க, எதுவுமே தெரியாது. அப்படின்னா இவங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும், அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த மகாலட்சுமி அப்படியே சிரிச்சுட்டு திரும்பி போயிட்டாங்களாமா உள்ள. இவங்க எல்லாத்தையும் கை கூப்பி சாமி கும்பிட்டுருக்காங்க. சாமி கும்பிட்ற மாதிரி இவங்க அப்படியே திரும்பி போயிருக்காங்க. எப்படி இருக்குது அந்த இது? இது வந்து கடவுள்னு சொல்கிறது வந்து உண்மைதான் போல இருக்குது. கடவுள் இருக்கிறாங்கங்கிறது வந்து அப்போ அதை வந்து அவங்க உணர்ந்துருப்பாங்கள்ல. தாகம் அதாவது பசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தாகம் தீர்க்கிற ஒரு கடவுளாக அவங்க தெரிஞ்சிருக்காங்க. மேபி குட் நியூஸ் இல்லை? தேங்க்யூ. வணக்கம். நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் எத்தனையோ மனிதர்களை நம்மளால் சந்திக்க முடியுது. இது அவங்க செஞ்ச புண்ணியமா இல்லை நம்ம செஞ்ச புண்ணியமான்னு தெரியல. ஆனால் ஒரு மனிதரை நம்ம சந்திக்கணும்னு ஒரு நியதி இருந்ததுன்னா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்கள கட்டாயம் நம்மளால் சந்திக்க முடியும். சில அதிசயத்தக்க மனிதர்களும் இந்த பூமியில் இருக்கிறாங்க. நம்ம நினைக்கலாம், நம்மளை கவர்றவங்க எல்லாருமே பெரிய பதவியில், நல்ல படிப்போட, நல்ல செல்வ செழிப்போட இருப்பாங்கன்ட்டு. அது அல்ல. சாதாரணமாக நம்மக்கிட்ட பழகி சாதாரணமான சூழ்நிலையில் இருக்கிறவங்களும் நம்மளை கவருவாங்கங்கிற மீன்ஸ் வந்து அவங்களுடைய நடைமுறை, அவங்களுடைய அணுகுமுறை, அவங்களுடைய மனசு நமக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் டச் பண்ணும். எல்லா மனிதர்களுமே ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில சந்தர்ப்பங்களில் சில மோசமான மனிதர்களையும் நம்ம சந்திக்கிறோம். அதிலிருந்து விலகியும் போயிடுறோம் அந்த மனிதர்கிட்ட இருந்து.
ஆனால் சில மனிதர்களை நம்ம சந்திக்கும்போது அப்படி அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் விலக முடியாது. அவங்களுடைய எண்ணமும் நம்மளுடைய எண்ணமும் ஒன்றா, அல்லது அவங்க செஞ்சிருக்கிற செயல் நம்மளைய வியக்க வைக்குதா? ஒரு சந்தர்ப்பத்தை அணுகக்கூடிய பக்குவம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல.